ஆனந்தி ஸ்ரீராமன் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற மேடை பேச்சாளர். பல்வேறு தலைப்புகளில் அசத்தலாக ஆன்மீகம் பேசுபவர். சொற்சுடர் மாமணி உள்பட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். தமிழகத்தின் ஆகச்சிறந்த கதை சொல்லி. நமது இந்து கல்ச்சர் டிவியில் இனி நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தி ஸ்ரீராமனின் குட்டி ஸ்டோரிஸ். வணக்கம், இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் டிவி. நான் ஆனந்தி ஸ்ரீராமன். நன்மை தர விஷயங்களை பற்றி பேசலாமா? எப்போவுமே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நல்லதை பேசினா நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நல்லதையே நினச்சா நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். நல்லதையே நம்ம சிந்திச்சோன்னா அது நல்ல செயல்களை நமக்கு உண்டாக்குற ஆற்றலையும் கொடுக்கும். அது எப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு குட்டி ஸ்டோரியை நம்ம போய் பார்ப்போமா? கதை ரொம்ப சின்னது தான், ஆனால் அது நமக்கு சொல்லித்தர பாடம் நிச்சயமாக பெருசாக தான் இருக்கும். ஒரு சிறிய ஊர். அந்த ஊரில் ஜோசியர் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப சிறப்பாக கணிச்சு சொல்லுவார் ஜாதகங்களை. அதனால் அவர்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறதுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு விவசாயி ஒருத்தர், அவரும் தன்னோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு கணிச்சு பார்க்கணுன்ற ஆசையில் இந்த ஜோசியரை பார்க்குறதுக்கு அந்த ஊருக்கு வராரு. வந்ததும் ஜோசியர்கிட்ட தன்னோட ஜாதகத்தை கொடுக்குறாரு. ஜாதகத்தை பார்த்ததுமே அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாரு, நீ இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாப்பா, எனக்கு கொஞ்சம் அலுவலெல்லாம் இருக்குது, இப்போ பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிடுறார். உடனே அவர் மனைவி கேட்குறாங்க, ஏங்க எப்பவும் வந்தால் திருப்பி அனுப்பாமல் பார்த்து சொல்லுவீங்க, ஏன் அவரை அனுப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவரை ஜாதகத்தை பார்த்ததுமே இன்றைக்கி இரவு 8 மணிக்குள்ளே அவருக்கு மரணம் சம்பவிக்கும்னு போட்டிருக்கு, எனக்கு அந்த மாதிரி உணர்த்துது, அதனால தான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. சரின்னு இந்த கிளம்பின விவசாயி போய்கிட்டே இருக்கார். அவருக்கு ரொம்ப தூரம் போகணும், கொஞ்சம் காடெல்லாமும் தாண்டி போகிற மாதிரி இருக்கும் அவர் கிராமத்தை அடைய. அப்போ திடீர்னு ரொம்ப மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிடுது. எங்கேயாவது ஒதுங்கணும்னு பார்க்குறாரு. அப்போ ஒரு மண்டபம் ஒன்று தெரியுது. நேராக போய் அந்த மண்டபத்தில் நிற்கலான்னு இந்த விவசாயி போய் அங்கே நிற்கிறாரு. நின்று சுற்றி முற்றி பார்த்தாக்கா அது ஒரு பாழடைஞ்ச கோவிலாக இருக்குது. எல்லா கருவறையெல்லாம் சிதிலமாக இருக்குது, எல்லா மதில் சுவரெல்லாம் சிதிலமாக இருக்குது. இவர் என்ன நினச்சிக்கிறாரு, என்கிட்ட பெரும் செல்வம் இருந்ததுன்னா நான் ரொம்ப நல்லா அந்த கோவிலுக்கு புனரமைச்சு கும்பாபிஷேகத்தெல்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, என்ன பண்ணுறாரு, தான் நினச்சதை அப்படியே கற்பனையில் கொண்டு வரவும் ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு கருவறைக்கும் எல்லா இடத்தையும் சீர் பண்ணுறதும், உட்புற சுவரெல்லாம் சீர் பண்ணுறது, வெளிப்புற சுவரெல்லாம் சீர் பண்ணுறது, மதில் சுவரெல்லாம் கட்டி அமைக்கிறது, யாகசாலையெல்லாம் ஏற்படுத்தி அந்த அத்தனை கற்சிலைகளுக்கும் சக்தியை கொடுக்கறது. அதுக்கப்புறம் பல வேத பண்டிதர்களெல்லாம் வச்சு நிறைய அந்த குடங்களில் வேத மந்திரங்களெல்லாம் ஜபித்து அந்த நீரை எடுத்துகிட்டு போய் கலசத்தில் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுற வரைக்கும், கும்பாபிஷேகம் பண்ணுற வரைக்கும், அந்த கோவிலை எப்படியெல்லாம் மாற்றி கும்பாபிஷேகம் நடத்துறதுன்ற வரைக்கும் அவரை நினச்சி பார்த்துடுறாரு. அந்த கொஞ்ச நேரத்தில், மழை இருக்கிற நேரத்தில் உடனே என்னாகுது, அப்போ ஒரு கருநாகம் அந்த மண்டபத்திலேருந்தே எட்டி பார்க்குது. பார்த்ததுமே இவருக்கு சட்டுன்னு பயந்துட்டார். அச்சோ, பாம்பு நம்மளை கொத்த வருதே அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த மண்டபத்திலேருந்து தாண்டி வெளியில் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ பார்த்தா மணி சரியாக 8, அந்த மண்டபம் அப்படியே இடிஞ்சு கீழே விழுது. அவ்வளவுதான், இவருக்கு எதுவும் தெரியலை. இவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறார் விவசாயி. மறுநாள் ஜோசியரை பார்க்க திருப்பி வராரு. அதே மாதிரி வந்ததும் ஐயா பார்க்கலாமான்னு கேட்குறாரு. அந்த ஜோசியருக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், எப்படிடா இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவர் என்ன பண்ணுறார், தன்னோட ஜோதிட கலை புக்கெல்லாம் புரட்டி பார்க்குறார். பார்த்தா அதில் போட்டிருக்கு, இந்த மாதிரி மரணம் சம்பவிக்கிற கண்டம் இருக்கவங்க ஏதாவது கோவிலை எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணினாத்தான் அவன் அந்த கண்டத்திலேருந்து தப்பிச்சு பல நாள் வாழ முடியும்னு போட்டிருக்கு. சரி, இந்த ஒரு இரவில் அது எப்படி நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு என்ன நடந்ததுன்னு அப்புறம் அந்த விவசாயி கிட்ட ஜோசியரா கேட்க, அதை பற்றியெல்லாம் சொல்லாமல் என்ன நடந்ததுன்னு இவர், நான் இப்படி நின்றேன், இப்படி யோசித்தேன், கிளம்பி போயிட்டேன் யான்னு சொன்னதும்
அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு தேவையான பலன்கள் என்ன பண்ணணும்னு அந்த ஜாதகத்தை பார்த்தெல்லாம் அவருக்கு பலனை சொல்லி சந்தோஷமாக அவரை அனுப்பி வைக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ஒரு இரவில் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் பொழுதில் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் அது அவர் அந்த 1/2 மணி நேரத்தில் மனசுலேயே அந்த மண்டபத்தில் நின்று யோசித்த போது அந்த மண்டபம் இடிஞ்சு விழுறதுலேருந்தும் அந்த கருணாகமாக வந்து அந்த இறைவன் அவங்கள காப்பாற்றி வெளியில் அமைச்சிடுறாரு. அதே நேரத்தில் இவர் உயிருக்கும் எந்தவித பங்கமும் இல்லாமல் பல நாள் அவரோட ஆயுளும் நீடிக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்பவுமே நம்ம சிந்தனைகளை நேர்மறையாக வச்சுக்கணும். எப்பவுமே நம்ம பிரச்சனைகளையோ தேவையில்லாத எண்ணங்களையோ பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் நல்ல விஷயங்களை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கும். இதுக்கு நம்ம உதாரணமாக 63 நாயன்மார்கள் வரலாறுல பூசனார் நாயனார் மனசிலேயே இந்த மாதிரி கோவில் கட்டி இறைவன் அரசனோட கட்டின கோவிலுக்கு கூட போகாமல் இவருக்கு காட்சி கொடுத்த வரலாறு உண்மையாகவே இருக்கிறதெல்லாமும் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த மாதிரி பல அரிய குட்டி ஸ்டோரிகளுக்கு நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.